வியூவர்ஸ், குட் ஈவினிங். இங்கே பாருங்கள், இது சென்னா மசாலா பண்ணியிருக்கேன். இது சப்பாத்திக்காக பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். நீங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். காலையில் லஞ்சுக்கு குழந்தைங்களுக்கு பேக் பண்ணணும், டிஃபனுக்கு பண்ணணும், நைட் டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இதில் வந்து சென்னா வந்து நான் மார்னிங்கே ஊற வச்சுருந்தேன். ஒரு 6 மணி நேரம் ஊறினா போதும். ஏன்னா சின்ன சென்னா, புரியுதுங்க இப்போ? சரிங்களா? இது ரொம்ப நான் ஈஸியாக வெந்துடும். நான் உப்புலாம் போடல, குக்கரில் 4 விசில் போட்டேன், அவ்வளோதான். சூப்பராக வெந்திருந்தது. இப்போ நான் வந்து ஒரு கடாயில் என்ன பண்ணியிருந்தேனே, 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு ஒரே ஒரு பே லீஃப் மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே போடல. அப்புறம் ஆனியன், இப்போ மிக்சியில் வந்து ஆனியன், டொமேட்டோ 2 போட்டுக்கோங்க. ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு ராவாகவே அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பே லீஃப் மட்டும் 2 போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சோலை மசாலா இருக்கும், அது எவரெஸ்ட் இது நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தனியாத்தூள் எல்லாம் நான் எதுவும் கூட போடல. இது இவ்வளோ தான் நான் போட்டேனே. சூப்பராக வந்தது, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா சூடாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, சரிங்களா? ஊற்றிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்தப்புறம் இந்த வேக வச்ச சென்னா எடுத்து இது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் ஃபைனலாக என்ன பண்ணேன்னா கொத்தமல்லியும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இது கஸ்தூரி மேந்தி இதுவும் போட்டிருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்காது. சூப்பராக இருக்கும் இது. நான் வந்து இன்னும் லேட் ஆகுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே, ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து ஜீரா ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.